தமிழ்நாட்டிற்கு எத்தனை முறை பிரதமர் நரேந்திர மோடி வருகை தந்தாலும் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழக மாநில தலைவர் ஜவாஹிருல்லா பேட்டி. செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட இடைக்கழிநாடு பேரூர் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பாக அனைத்து சமுதாய மக்களுக்காக 204வது ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு மற்றும் சமூக நல்லிணக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு உழைப்பாளர்களாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் மாநில தலைவரும் பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினருமான ஜவாஹிருல்லா மற்றும் கட்சியின் பொதுச் செயலாளரும் மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினருமான அப்துல் சமது ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி இந்த 204வது ஆம்புலன்ஸை அர்ப்பணித்தனர். இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள், தோழமை கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசுகையில், ஒன்றிய பாஜக அரசுடைய கொள்கை முற்றிலுமாக தோல்வியடைந்துவிட்டது. இலங்கை அரசு நமது இந்திய மீனவர்களை கைது செய்வதை தடுப்பதற்கு பாஜக அரசுக்கு வல்லமை இல்லை என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த செயல்கள் அமைந்துள்ளது எனவும், உடனடியாக நம்முடைய தமிழ்நாட்டு மீனவர்கள் மீட்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், இந்தியா விடுதலை அடைந்த நேரத்தில் அப்பொழுது இருந்த குடியரசுத் தலைவர் சோமநாதபுரத்தில் ஒரு கோவிலை அமைப்பதற்காக முன்வந்தபோது நம்முடைய முதல் பிரதமர் அவர்கள், கோவில் கட்டுவது அரசாங்கத்துடைய வேலையில்லை, கோவில் கட்டுவதில் தலையிடக்கூடாது, கோவில் திறப்பு விழாவிலும் நீங்கள் பங்கு கொள்ளக்கூடாது என்று சொல்லி இந்தியாவுடைய மதசார்பின்மைக்கு அழுத்தமான ஒரு தொடக்கத்தை ஜவஹர்லால் நேரு அவர்கள் செய்தார். ஆனால் இன்று ஒரு அரசாங்கமே கோவில் கட்டக்கூடிய பணியும், பிரதமரே கோவிலை திறக்கக்கூடிய ஒரு நிகழ்வும் நடைபெற்று வருவது இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டம் செல்லக்கூடிய மத சார்பின்மை மாறிந்து விட்டது என்பதற்கான எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது எனவும், இந்த நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞரணி செயலாளரும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், மாதிரி பள்ளிவாசல் இடிக்கப்பட்ட இடத்தில் கோவில் கட்டுவது எங்களுக்கு உடன்பாடு இல்லை என மிக தெளிவாக எடுத்துரைத்து, திராவிட முன்னேற்றக் கழகம் மத சார்பின்மை கொள்கைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்கள், உறுதியாக இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும், வருகின்ற 21ஆம் தேதி இளைஞரணி 2வது மாநில மாநாடு மிக சிறப்பாக தமிழக இளைஞர்களை மத சார்பின்மை பக்கம், ஜனநாயகத்தின் பக்கம், சமூக நல்லிணக்கத்தின் பக்கம், மாநில உரிமைகளை வென்றெடுக்கக்கூடிய மனத்திறன் படைத்த லட்சக்கணக்கான இளைஞர்களை உருவாக்கக்கூடிய மாநாடாக அமைய வேண்டும். எத்தனை முறை பிரதமர் தமிழ்நாட்டிற்கு படையெடுப்பது போல் வந்தால் கூட தமிழ்நாட்டு மக்கள் என்றென்றும் மத சார்பின்மையிலும், ஜனநாயகத்திலும், சமூக நல்லிணக்கத்திலும் உறுதியாக இருப்பார்கள் எனவும், வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மதசார்பற்ற கூட்டணி 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என கூறினார். வருந்தினேன். தொடர்ச்சியாக ஒன்றிய பாஜக ஆட்சி காலத்தில் இதுவரைக்கும் 504 மீனவர்கள், தமிழ்நாட்டு மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு மீனவர்கள் கைது செய்யப்படுவது குறித்து, அவர்களை இலங்கை சிறையிலிருந்து மீட்பது குறித்து தொடர்ந்து பல முயற்சிகளை செய்து வந்தாலும் கூட இது தொடர் நடவடிக்கையாக நடைபெற்று வருகிறது. ஒன்றிய பாஜக அரசாங்கத்தினுடைய வெளிவிவகார கொள்கை முற்றிலுமாக தோல்வியடைந்து விட்டது. இலங்கை அரசு நமது மீனவர்களை கைது செய்வதை தடுப்பதற்கு நமது ஒன்றிய பாஜக அரசுக்கு வல்லமை இல்லை என்பதனுடைய எடுத்துக்காட்டாக இந்த செயல்கள் அமைந்திருக்கின்றது. உடனடியாக இலங்கை சிறையில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டு மீனவர்களையும் படகுகளையும் மீட்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்தியா விடுதலை அடைந்த நேரத்தில் அப்போது இருந்த குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் சோமநாதபுரத்தில் ஒரு கோயிலை எழுப்புவதற்காக முன்வந்தபோது நம்முடைய முதல் பிரதமர், கோயில் கட்டுவது அரசாங்கத்தினுடைய வேலை இல்லை, இதில் எந்த வகையிலும் நீங்கள் தலையிடக்கூடாது, அந்த கோயில் தொடக்க விழாவிலும் நீங்கள் பங்கு கொள்ளக்கூடாது என்று சொல்லி இந்தியாவினுடைய மதசார்பின்மைக்கு அழுத்தமான ஒரு தொடக்கத்தை பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் செய்தார்கள். ஆனால் இன்று ஒரு அரசாங்கமே முன்னின்று கோயில் கட்டக்கூடிய பணியும், பிரதமரே கோயிலை திறக்கக்கூடிய ஒரு நிகழ்வும் நடைபெற்று வருவது இந்தியாவில் நமது அரசமைப்பு சட்டம் சொல்லக்கூடிய மதசார்பின்மை,
மாய்ந்து விட்டது என்பதற்கான எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கின்றது. இந்த நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளரும் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பாபரி பள்ளிவாசல் இடிக்கப்பட்ட இடத்தில் கோயில் கட்டுவது எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று மிக தெளிவாக எடுத்துரைத்து திராவிட முன்னேற்றக் கழகம் மதசார்பின்மையின் கொள்கையில் உறுதியாக இருக்கின்றது என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். எனது நெஞ்சார்ந்த நன்றியை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளருக்கு தெரிவிப்பதோடு வருகின்ற 21ஆம் தேதி சேலத்தில் நடைபெறவிருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இளைஞரணி மாநாடு மிக சிறப்பாக தமிழக இளைஞர்களை மதசார்பின் பக்கம், ஜனநாயகத்தின் பக்கம், சமூக நல்லிணக்கத்தின் பக்கம், மாநில உரிமைகளை வென்றெடுக்கக்கூடிய மனத்திறன் படைத்தவர்களாக லட்சக்கணக்கான தமிழக இளைஞர்களை உருவாக்கக்கூடிய மாநாடாக வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு பிரதமர் படையெடுப்பது போல் வந்தாலும் கூட தமிழ்நாட்டு மக்கள் என்றென்றும் மதசார்பின்மையிலையும், ஜனநாயகத்திலையும், சமூக நல்லிணக்கத்திலும் உறுதியாக இருப்பார்கள். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணி தமிழ்நாட்டிலும் பாண்டிச்சேரியிலும் 40 தொகுதிகளிலும் அமோகமாக வெற்றி பெறும். நன்றி.